Hi friends, welcome to JMC Food Recipes. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா மசாலா எல்லாமே வணக்கி அரைச்ச சுவையான மத்தி மீன் குழம்பு தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த மெத்தடை பயன்படுத்தி எந்த மீன்ல வேணாலும் செய்யலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியை தான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். கெட்டியான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் JMC Food Recipes சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மத்தி மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் டேஸ்ட் கொடுக்கும். அதனால நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். 250 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 5 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, எண்ணெய் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற அளவு எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகாய். மீன் குழம்புக்கு புளி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் இன்றைக்கி 100 கிராம் புளி எடுத்திருக்கேன். புளி ஜாஸ்தியாக சேர்த்திக்கிறவங்க இன்னி கொஞ்சம் கூட புளி எடுத்துக்கோங்க. 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி எடுத்துக்கிறேன். புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்தாச்சு. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். வணக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா வெங்காயத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இது கூடயே எடுத்து வச்சுருக்க இஞ்சியை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்து கூடயே தக்காளியும் சேர்த்து வணக்கும்போது வெங்காயம் சரியாக வணங்காது. அதனால் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி இதில் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிய வணங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற 3 ஸ்பூன் மிளகாய் பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே எடுத்து வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கடையில் கிடைக்கிற மீன் குழம்பு மசாலா பொடியெல்லாம் சேர்க்காம வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி மிளகா பொடியும் வச்சு தான் மீன் குழம்பு பண்ண போகிறேன். இந்த மசாலா பொடிகளோட பச்சை வாசனை போகிற அளவு வணக்கிக்கிறேன். மசாலா எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இப்போ திருவி வச்சுருக்கிற தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காயை நல்லா வணக்கி எடுத்துக்கிறேன். தேங்காயை வணக்கி அரைச்சி நம்ம குழம்புல சேர்க்கும்போது கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும். தேங்காயும் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாமே சூடு ஆறின பின்ன மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். வணக்கின எல்லாத்தையுமே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க கடுகை ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் நல்லா வறுந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க 1 கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன்.
இது கூடயே எடுத்து வச்சுருக்க 3 வரமிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன். வரமிளகாய் மீன் குழம்புக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால தான் இன்றைக்கி வரமிளகாய் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போது வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா கலவையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசலை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்தியாச்சு. இப்போ குழம்ப கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க மத்தி மீனை ஆட் பண்ணிக்கிறேன். மீன் எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஒரே ஒரு டைம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். குழம்பு நல்லா திக்காகிற அளவு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். மீன் போட்டு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா திக்காக கொதிச்சு வந்துருச்சு. மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா JMC ஃபுட் ரெசிபீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.